ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ பேசிக்காக ஒரு ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸ் பற்றி டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரெட் நைஃப். ஸோ இதை வந்துட்டு கேக் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் 150 rupees to 200 rupees வரும். தென் ஐசிங் நைஃபு, இதை வச்சு தான் நம்ம கேக்கை ஐசிங் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரைஸ் 80 to 100 rupees வரும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரேப்பர் அரவுண்ட் 50 to 100 rupees வரும். நெக்ஸ்ட் இது மீடியம் சைஸ் விஸ்க்கு 200 to 250 rupees வரும். அண்ட் ஸ்மால் சைஸ் விஸ்க் இது 15 to 20 rupeesல நீங்கள் வாங்கிடலாம். தென் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ்ஷு, இது 170 to 220 rupees கிட்ட வரும். இந்த சிலிக்கான் ப்ரெஸ்ஸில் கீழே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ ஃபுல்லாகவே சிலிக்கானில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் ஸ்பேச்சுலா, இது 150 to 200 rupees வரும். இதுவுமே சிலிக்கான் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். க்ரீம் எல்லாம் எடுக்கும் போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாசில், கேக் மேலே டிசைன் கொடுக்கறதுக்கு இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சிங்கிள் பீஸே பார்த்தீங்கன்னா 20 to 50 rupees வரும். இது வந்துட்டு சைஸ் பேஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் மாறும். ஸோ நீங்கள் நாசில்ஸ் வாங்கும் போது அதில் நேம் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. நேம் இருந்தால் தான் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதில் என்னென்ன டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ பேசிக்காக நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் 1B அண்ட் 2D நாசில் வாங்கினாலே எனாஃப். நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 to 120 rupeesக்குள்ளே வரும். இது 250 gram மெஷரிங் கப்பு. பேக்கிங்க்கு மெஷரிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டீஸ்பூன் அண்ட் மெஷரிங் கப் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். டீஸ்பூன் அண்ட் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 rupeesல வரும். குவார்ட்டர் கேஜி, குவார்ட்டர் டீஸ்பூன், ஹாஃப் டீஸ்பூன் இந்த மாதிரி செப்ரேட்டாக பிரிச்சிருக்கு. ஸோ அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா வேயிங் ஸ்கேல், இது ஆல்மோஸ்ட் 300 to 350 rupees வரும். நீங்கள் ஃப்ளார் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் தென் ஸ்மால் பவுல்ஸ், இந்த பவுல்ஸில் தான் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அரௌண்ட் 100 rupees வரும். அண்ட் பிக் பவுல்ஸு, இது வந்துட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஆல் டைம் பிராண்ட் வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அரௌண்ட் 200 rupees வரும். நெக்ஸ்ட்டு கேக் டின். ஒவ்வொரு கேஜி ஆர் ஹாஃப் கேஜி கேக், குவார்ட்டர் கேஜி கேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனி செப்ரேட் டின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் மெஷர்மெண்ட்டு அண்ட் வெயிட் எல்லாமே கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஹாஃப் கேஜி கேக் டின் அண்ட் குவார்ட்டர் கேஜி கேக் டின். ஸோ குவார்ட்டர் கேஜி கேக் டின் பார்த்தீங்கன்னா 50 to 60 வரும். ஹாஃப் கேஜி 75 to 100 rupees வரும். தென் இந்த சின்ன சின்ன பவுல்ஸ் அரவுண்ட் 30 to 50 rupees வரும். ஸ்மால் சைஸ் கேக் பண்ணும்போது மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பைப்பிங் பேக்கு, நம்ம அந்த க்ரீம் வச்சு டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது உங்ககிட்ட இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல் பேக்காக கொடுப்பாங்க. ஒரு 100 பீஸ் இருக்க மாதிரி கொடுப்பாங்க. அரௌண்ட் 80 rupees to 120 rupees வரும். ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டர்ன் டேபிள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது 12 inch டர்ன் டேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல். நீங்கள் வாங்கும் போது பிளாஸ்டிக் வாங்கிடாதீங்க, ஸ்டீல் ஆர் ஃபைபர் வாங்குங்க. அதுதான் வந்துட்டு நீங்கள் மேலே எவ்வளோ கேக் வச்சாலுமே நீங்கள் டர்ன் பண்ணும் போது கேக் கீழே விழாமல் வெயிட்டை வந்துட்டு அதால் பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் எல்லாமே ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஊருக்குமே மாறும். பட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிட்டியை பார்த்து தான் வாங்கணும். ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹோலாக பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் விற்பாங்க ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு மேலே தாங்காது. ஸோ ஒவ்வொன்றுமே நீங்கள் குவாலிட்டியாக பார்த்து வாங்குறது தான் ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டர்ன் டேபிள் இல்லாமல் அரவுண்ட்
2000 to 2500 rupees வரும். டர்ன் டேபிள் பார்த்தீங்கன்னா, நீங்க 1 வாங்குனாலும் அது அப்படியே பல வருஷத்துக்கு வரும். பட் ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1000 to 1500 கிட்ட வந்துரும். நீங்க பட்ஜெட் கம்மியா பார்க்குறீங்க, இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னா, நீங்க அமேசான்ல கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேக்கிங் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் தட் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் இது ஒன்று வாங்குறது தான் நல்லது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லா பொருளுமே பேசிக்காக பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு தேவையான பொருள். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பேக்கிங் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பேசிக்காக தேவை, அதுக்கப்புறமா பேசிக்காக நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச், சாக்லேட் ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறமா க்ரீம், அப்புறம் ப்ரௌனி, இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபீஸாக போய் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி 3 to 4 வீடியோஸ் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் இனிஷியலாக ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும், ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு ரைட் பிளேஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.